பெற்றோர்களுக்கு பிறகு தேவன் நமக்கு கொடுக்குற உறவு உடன் பிறந்தவர்கள். ஒரு குறும்பான தம்பியோட பாசமான அக்கா ஒரு பாதுகாவலனா குடும்பத்தோடு எங்கே வெளியே போனாலும் தன்னோட தம்பி சேஃபாக இருக்காரான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. தம்பி இங்கே ஓடாதப்பா, மம்மி தம்பி கையை பிடிச்சிக்கோங்க, டாடி தம்பியை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதே பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த தம்பி அக்காவுக்கு உறும் துணையாக அக்கா எங்கே போனாலும் கூப்பிட்டுட்டு போகிறதாக இருக்கட்டும், அக்காவை பத்திரமா கூப்பிட்டுட்டு வரதாக இருக்கட்டும், இந்த அன்பையும் இந்த அந்த தன்மையும் இந்த உடன் பிறந்தவர்களிடத்திலிருந்து கண்டு நான் வியந்தது உண்டு. முதலாக உடன் பிறந்தவர்களாக இருந்த காயேனும் ஏபேலும் 2 பேரும் தேவனிடத்தில் காணிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. தேவன் 2 பேரோட காணிக்கையும் பார்த்து ஆபேலோட காணிக்கை அது தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அதை ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு காயனுக்கு என்ன ஆகுது, தன்னோட தம்பியோட காணிக்கை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கோபம் வந்து பொறாமை வந்து அன்பை விட்டு ஆபேலை வந்து கொலை செய்து போடுகிறத நம்ம பார்க்குறோம். தேவன் வந்து காயனிடத்தில் கேட்குறாரு, ஆபேல் எங்கேன்னு கேட்கும்போது நான் என்ன காவலாளியோ அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 4:21 என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உங்களோட சகோதரனிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் உங்களோட உடன் பிறந்தவர்களோடு அன்பு செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விடுங்க. நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களோட அன்பு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களோட உடன் பிறந்தவர்களை நேசியுங்கள். Thank you. God bless you.